Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th அடுத்த எக்ஸாம் பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வரக்கூடிய 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்குது. இந்த எக்ஸாம்க்கான ஒரு சென்டம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஸ்டடி பிளானர் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 நாள் நமக்கு டைம் இருக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இந்த 3 நாளை எப்படி நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்க நல்லா வந்து ரெடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி டைமிங் பிரித்து நம்ம வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்றீங்க, ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்றதும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் போர்ஷனையும் இந்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி உங்களால் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களால் ரெடியாக முடியும். சரியா? ஓகே, இப்போ அந்த ஸ்டடி பிளானர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். 11ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து இந்த ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஸோ 11ஆம் தேதி காலையில் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஈவினிங்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஈவினிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த 3.5 daysல உங்களால் கன்ஃபார்ம் என்ன பண்ண முடியும், ஃபுல் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிவிஷனுக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். இப்போ 11ஆம் தேதி மண்டே ஈவினிங் 5:30 8:30 வரைக்கும் இந்த டைமிங்கில் என்ன பண்ணுறோம், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 1 படிக்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே வந்து யூனிட் 1 தான் வந்து நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம தரவா இருப்போம் இல்லையா? ஸோ அதனால இந்த முதல் நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே போல தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. சரியா? இது ஒரு யூனிட்டை மட்டும் இந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 hours 3 மணி நேரத்துல நம்ம இந்த ஒரு யூனிட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்ப அடுத்து 2வது நாள் 12ஆம் தேதி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 5 to 8 காலையில 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன பண்றோம், பிசிக்ஸ்ல வால்யூம் 1 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கிறோம். புக் பேக் 1 மார்க்கு, இன்டீரியர் 1 மார்க்கு, ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா. ஏன்னா புக் பேக் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் கம்மியான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தரவாக படிச்சுக்கிறோம். அதே போல் தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் 1 மார்க் தான் படிக்கிறீங்க. சாப்டர் 1 to 6 ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்னுடைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் புக் பேக் அண்ட் இன்டீரியர் எல்லாமே வந்து தரோவா படிச்சு முடிச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு 1.5 hours பிரேக், 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் பிரேக் எடுத்துட்டு 9:30 12:30 வரைக்கும் 9:30 to 12:30 இந்த டைமிங்ல என்ன பண்றோம், பிசிக்ஸ் யூனிட் 4ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும், அதாவது ஆல்ரெடி படிச்சிருப்போம், படிச்சது என்ன பண்ண போறோம், மறுபடியும் ரீகால் பண்ணி ஒன்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ யூனிட் 4 படிக்கிறோம். அதே போல எக்கனாமிக்ஸும் என்ன பண்றீங்கன்னா நீங்க சாப்டர் 4 வந்து கம்ப்ளீட் பண்றீங்க. 4 மணி நேரம் டைம் இருக்கு, 9:30 12:30 வரைக்கும்ன்றப்ப நமக்கு 4 hours டைம் இருக்கு. அப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டு 1:30 4:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்ல பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூனிட் 3 படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. இந்த 3 மணி நேரத்துல நீங்க இந்த ஒரு சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1 hour பிரேக் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு 5:30 8:30 வரைக்கும் 5:30 8:30 வரைக்கும் இந்த டைமிங்ல பிசிக்ஸ் யூனிட் 2 எக்கனாமிக்ஸ் நீங்க சாப்டர் 3 படிக்கிறீங்க. சரியா? அப்புறம் ஒரு 1/2 hour பிரேக், நைட் சாப்பிட்றதுக்கு 1/2 hour பிரேக் எடுத்துட்டு 9:30 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 to 10:30 இந்த 1.5 மணி நேரத்துல பிசிக்ஸ் யூனிட் 5 சின்ன சாப்டர் தான். சரியா? அதே போல் எக்கனாமிக்ஸில் நீங்கள் சாப்டர் 12 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ 12ஆம் தேதி இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்து 13ஆம் தேதி புதன்கிழமை வென்ஸ்டே அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 5 to 8 காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பிசிக்ஸ் வால்யூம் 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். வால்யூம் 1 நம்ம முதல் நாள் படிச்சோமா, அப்போ வால்யூம் 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்க படிச்சுக்கிறோம். சரியா? அடுத்து அதே போல எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் படிக்கிறீங்க. ரிமைனிங் உள்ள சாப்டர் 7ல இருந்து 12 வரை. ஓகேவா? ஓகே, தென் 9:30 to 12:30
இந்த டைமிங்கில் ஃபிசிக்ஸில் யூனிட் 6 படிக்கிறீங்க. எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சாப்டர் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க 4 மணி நேரத்தில். அப்புறம் 1:30 மணிலேருந்து 4:30 வரைக்கும், மதியம் 1:30லேருந்து 4:30 வரைக்கும் இந்த டைமிங்கில் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 எக்கனாமிக்ஸும் சாப்டர் 7. அப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 5:30 to 8:30 ஈவினிங் டைம். இந்த டைமில் ஃபிசிக்ஸ் யூனிட் 8 எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் 1 hour half an hour பிரேக் விட்டுட்டு 9 to 10:30 ரைட் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கில் ஃபிசிக்ஸ் யூனிட் 11 எக்கனாமிக்ஸ் சாப்டர் 10 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே. அடுத்து 14ஆம் தேதி தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஃபிசிக்ஸ் யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் யூனிட் 11. அடுத்து 9:30 to 12:30 இந்த டைமில் ஃபிசிக்ஸ் யூனிட் 10 எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9 வந்து படிச்சுக்கிறோம். சரியா? அப்புறம் 1:30 to 4:30 இந்த டைமிங்கில் ஃபிசிக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டைமிங்கில் நீங்கள் நம்ம வந்து இப்போது அந்தந்த சாப்டர் நம்ம சொல்லியிருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுங்க, 2 mark 3 mark 5 mark கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கும் போதே ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. சப்போஸ் உங்களால் ப்ராப்ளம்ஸ் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா இந்த டைமிங் என்ன பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸ்க்கு அலாட் பண்ணிக்கிறங்க. சரியா? ப்ராப்ளம்க்கு இந்த அதாவது அப்படியே பார்த்துட்டே வாங்க. பெண்டிங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறங்க, இந்த 1:30 to 4:30 டைமில் பார்த்துக்கிறங்க. எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5 படிக்கிறீங்க இந்த டைமிங்கில் 1:30 to 4:30 டைமில். சரியா? அப்புறம் இதோட நம்ம போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லாமே படிக்க வேண்டியது எல்லாமே படித்தாச்சு. இனி இருக்கக்கூடிய டைமில் நம்ம ரிவிஷன் கொடுக்க வேண்டியதான். ஈவினிங் 5:30 to 8:30 டைம். அப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து 10:30. அப்புறம் மறுநாள் காலையில் 4:30 மணிலேருந்து 7:30 3 4:30 + 3 7:30 மணி நேரம். இந்த 7:30 மணி நேரத்தில் ஃபுல் கான்செப்ட் என்ன பண்ண வேண்டியதா, ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்து முடிச்சுக்கிற வேண்டியதான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்குள்ளே ஃபுல் போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி நல்லா நீங்கள் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க் எடுக்கிறதுக்கு உங்களால் ரெடியாக முடியும். சரியா? ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணலைனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க. சாப்டர்ஸை மாத்திரா இருந்தால் மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சாப்டர் எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.